இனிமேலாவது உன் பொண்ண என்கிட்ட மரியாதையா நடந்துக்க சொல்லு. புரியுது புரியுது. இனிமே என் பொண்ண உங்ககிட்ட மரியாதையா நடந்துக்கிற மாதிரி கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. வணக்கம். ரொம்ப நன்றி தம்பி. பாட்டி கேஸ வாபஸ் வாங்க சொல்லி இப்பதான் வக்கீல அனுப்பியிருக்காங்க. அப்படியா? நீங்க தான் பாட்டி கிட்ட தென்றலுக்காக பறிஞ்சு பேசி கேஸ வாபஸ் வாங்க சொன்னீங்கன்னு பாட்டி சொன்னாங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கும் தம்பி. வரான் தம்பி. நான் வேணா கார்ல டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நாங்க ஆட்டோல போய்க்கிறோம். பரவாயில்ல தம்பி, வரோம். சரி. பாட்டி, தென்றல் அம்மா இப்பதான் சொல்லிட்டு போறாங்க, வக்கீல் கிட்ட நீங்க கேஸ வாபஸ் வாங்க சொல்லிட்டீங்களாமே. ஆமாப்பா. தேங்க்ஸ் பாட்டி. அப்போ தென்றல் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாளா? நீங்க அவளை மன்னிச்சிட்டீங்களா? அது தென்றல் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலப்பா. என்ன பாட்டி சொல்றீங்க? மன்னிப்பு கேட்கலையா? அப்புறம் எப்படி நீங்க கேஸ வாபஸ் வாங்க சொன்னீங்க? நேத்தே அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாதான் கேஸ வாபஸ் வாங்குவேன்னு பிடிவாதமா சொன்னீங்களாமே. அப்படித்தான் சொன்னேன். அப்புறமா நான் யோசிச்சு பார்த்தேன். பாவம், அவ சின்ன பொண்ணு, அதான் விவரம் இல்லாம என்கிட்ட கோவப்பட்டிருக்கா. அவளை என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறதுனால எனக்கு என்ன கிடைச்சிட போகுது? அதான் போயிட்டு போறான்னு அவ என்கிட்ட மன்னிப்பு கேட்காமலேயே நான் அவளை மன்னிச்சு கேஸ வாபஸ் வாங்கிட்டேன். இங்க பாரு ஆகாஷ், நான் எப்பவுமே தென்றல தண்டிக்க விரும்பல, மன்னிக்க தான் விரும்புறேன். ஆனா அதுதான் அவளுக்கு புரிய மாட்டேங்குது. கவலைப்படாதீங்க பாட்டி, கூடிய சீக்கிரம் தென்றல் உங்க நல்ல மனசை கண்டிப்பா புரிஞ்சுப்பா. கடவுள் அதுக்கான சிச்சுவேஷனை கண்டிப்பா உருவாக்குவார். தேங்க்யூ பாட்டி. அம்மா, அம்மா, நிலா, நீ இங்க என்ன பண்ற? எங்க அம்மாவையும் அப்பாவையும் காணோம்? அவங்க கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. இந்தா காஃபி. சரி, எங்க போயிருக்காங்க? அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு அந்த ஆண்டலம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னடி சொல்ற? காலங்காத்தால அங்க எதுக்கு போனாங்க? தெரியலக்கா, நான் அம்மாவை கேட்டதுக்கு வந்து சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. என்னடி போதும், நான் ஆபீஸ் கிளம்புறேன். பாய். பாய்க்கா. பரவாயில்லடி, உனக்கும் உன் வாழ்க்கை மேல அக்கறை வந்துருச்சே. அத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
என்ன தென்றல் அப்படி பாக்குற? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ நேத்து ஆண்டாளம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னல, எனக்கு அதுல நம்பிக்கை வரல. அதான் அந்த அம்மாவை நேர்ல பார்த்து நீ உண்மையாவே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்க போயிட்டு வரோம். சரி, இப்ப அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நீ சொன்னதை தான் சொன்னாங்க. நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டது உண்மைதானாமே? அதுவும் நீ சாதாரணமா மன்னிப்பு கேட்கலையாமே, அவங்க காலில் விழுந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சி கதர்னியாமே. எதுக்கு தென்றல் நீ காலில் எல்லாம் விழுந்த? சும்மா மன்னிச்சிருங்கன்னு வெறும் வார்த்தையிலேயே சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. பரவாயில்ல விடு, பெரிய மனுஷி தானே. நீ அவங்க காலில் விழுந்ததுல ஒன்னும் தப்பு இல்ல. அதனாலதான் தென்றல், அந்த அம்மா பாவம்னு உன் மேல இறக்கப்பட்டு இவ்வளவு சீக்கிரமா கேஸ வாபஸ் வாங்கியிருக்காங்க. என்னது, கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்களா? அதானே, அவங்க கேஸ வாபஸ் வாங்காம இருந்திருந்தா அந்த பாட்டி ஒரு வழி பண்ணிருப்பேன். தப்பிச்சிட்டாங்க. என்னடி சொல்ற? கேஸ வாபஸ் வாங்கணுங்கிறதுக்காக தானே அவங்க கிட்ட நீ போய் மன்னிப்பெல்லாம் கேட்டு வந்திருக்க. அப்புறம் இப்படி பேசுற? நான் எப்படி அவங்க காலில் விழுவேன்? நேத்து அங்க நடந்ததே வேற. அத சொல்லாம அந்த பாட்டி உங்ககிட்ட வேற சொல்லிருக்காங்க. என்னம்மா சொல்ற? அங்க அப்படி என்ன நடந்துச்சு? இப்ப கேட்டீங்களே, இது கேள்வி. நேத்து அங்க என்ன நடந்ததுன்னா, கரெக்ட். நான் கலைக்க மாட்டேன்னு சொன்னதும் புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம என்ன வீட்டை விட்டு துரத்துனது. அதுக்கப்புறம் வீடு தேடி போய் மிரட்டி இவங்க அப்பா அம்மா சாவுக்கு நீங்க காரணமா இருந்து, மொத்தத்துல நீங்க இந்த கேஸ கோர்ட்டுக்கு கொண்டு போனா ஜெயிலுக்கு நீங்க மட்டும் இல்லை, உங்க கூட சேர்ந்து உங்க புருஷனும் ஏன் புருஷனும் ஜெயிலுக்கு கூடவே வந்துருவாங்க. இப்ப நான் சொல்றேன், மரியாதையா நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கலைன்னா நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில சரியா அதே 10 மணிக்கு போலீஸ் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணும். என் மிரட்டலுக்கு பயந்து கேஸ வாபஸ் வாங்கிட்டு என்னமோ நான் மன்னிப்பு கேட்டேன், அதனாலதான் கேஸ வாபஸ் வாங்கினேன்னு உங்ககிட்ட கதை விட்டுருக்காங்க அந்த பாட்டி. அக்கா சூப்பர், இது செம்ம ட்விஸ்டால இருக்கு. சும்மாடி நீ அடங்கவே மாட்டியா? ஏதோ நீ மனசு மாதிரி மன்னிப்பு கேட்ட, அதனாலதான் அந்த அம்மாவும் கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு நான் நிம்மதியா இருந்தேன். ஆனா நீ அந்த சாரதாவை கூட்டிட்டு போய் அந்த அம்மாவை இன்னும் மேல கோவப்படுத்திட்டு வந்திருக்க. ஏன் இப்படி புத்தி இல்லாம நடந்துக்கிற? மா, திமிர் பிடிச்ச அந்த பாட்டி கிட்ட அப்படித்தான் நடந்துக்கணும். அப்பதான் அந்த பாட்டி ஒழுங்கா அடங்கி இருக்கும். அப்பா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். போயிட்டு வாமா. நிலா, வரேன்டி. பாய்க்கா. வரேம்மா. என்ன இழிப்பு? அவ அந்த சாரதா கூட சேர்ந்து என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா? அத பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்காம அவளை என்னமோ சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்புறீங்க. வேற என்ன பண்ண சொல்ற? அவ பண்ணதான் கரெக்ட். அதை விட்டுட்டு உன்ன மாதிரி ஆண்டாளம்மா கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்தா எப்ப பார்த்தாலும் கெஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். போய் வேலையை பாரு. ஆண்டாளம்மா. ஐயோ, இந்த மனுஷன் என்ன இப்படி பேசிட்டு போறாரு? கடவுளே, கடைசியில இது எங்க போய் முடிய போகுதோ தெரியலையே. எல்லாம் நல்லபடியா முடியும். போய் வேலையை பாரு. வரும்போது தானே தெரியும்.
எதுக்கு இப்ப விளக்கு அணைஞ்சிச்சு? ஃபேனை தான் ஆஃப் பண்ணிட்டோமே, காத்தும் அடிக்கல. அப்புறம் ஏன் சம்பந்தமே இல்லாம திடீர்னு விளக்கு அணைஞ்சிச்சு? ஓ, இந்த சாத்தான் தான் வந்திருக்கா. அதான் சாமி விளக்கு அணைஞ்சிருச்சு. இனிமே எங்க சாமி கும்பிடுறது? முதல்ல இந்த சாத்தான வேப்பில அடிச்சு துரத்திட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடலாம். என்ன மாமியாரே, திடுதிப்புன்னு சொல்லாம கொள்ளாம என் வீடு தேடி வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒருவேளை தென்றல் குடும்பத்து மேல நீங்க கேஸ் போட்டதுக்கு பதிலடியா நானும் உங்க மேல கேஸ் போடுவேன்னு சொன்னதுக்காக சமாதானம் பேச வந்திருக்கீங்களா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நான் உன்கிட்ட சமாதானம் பேச வந்துருவேனா? ஓ, அப்ப அதுக்கு வரலையா? வேற எதுக்காக வந்திருக்கீங்க? அந்த தென்றலை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஆகாஷ் வேற அவ மேல பரிதாபப்பட்டு என்ன ரொம்ப கெஞ்சினான். அதான் போயிட்டு போறான்னு கேஸ நானாவே வாபஸ் வாங்கிட்டேன். ஓ, கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்களா? சூப்பர் அத்தை, வெரி குட். ஆனா தென்றல் மேல பரிதாபப்பட்டுதான் நீங்க கேஸ வாபஸ் வாங்கினேன்னு சொன்னத என்னால ஏத்துக்க முடியல. உண்மைய சொல்லுங்க, என் மிரட்டலுக்கு பயந்து தானே நீங்க கேஸ வாபஸ் வாங்குனீங்க? சரி விடுங்க, நீங்க ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல. மொத்தத்துல அந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்கல்ல, எனக்கு அது போதும். இனிமேலாவது தேவையில்லாம தென்றல சீண்டி பார்க்காதீங்க. ஏன்னா தென்றல் புயல் மாதிரி, அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னா சூறாவளி மாதிரி. எங்களை நெருங்குனீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு தாங்கிறத இனிமேலாவது புரிஞ்சுக்கங்க. போத நிறுத்தடி. உன்னோட சவடால் பேச்சை எல்லாம் நம்பி நம்பி அந்த தென்றலோட வாழ்க்கை வீணா போனதுதான் மிச்சம். தென்றல் வாழ்க்கை வீணா போயிடுச்சா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அவ ரொம்ப சந்தோஷமா என்ன மாதிரியே கெத்தா தான் இருக்கா. கெத்தா இல்லடி, உன்ன மாதிரியே அவளும் வெத்தா இருக்கான்னு சொல்லு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? நீ கல்யாணம் ஆனாலும் உன்னோட திமிர்த்தனத்தால புருஷன் துணை இல்லாம இப்படி தனியா வெத்தா வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா அவ சந்தோஷமா நடக்க வேண்டிய கல்யாணத்தை தேவையில்லாம உன் பேச்ச கேட்டுக்கிட்டு உன்ன மாதிரியே வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்கிறா. இனிமே அவளை எவன் கட்டிப்பான்? அவ்வளோ பெரிய வாழ்க்கைய வேணான்னு தொலைச்சிட்டு நிக்கிற அந்த தென்றலை பார்த்தா எவனோ அவ ராசி இல்லாதவன்னு சொல்லி ஒதுங்கித்தான் போவான். இனி எவனும் சந்தோஷமா அவளை கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டான். ஏன் வரமாட்டான்? அடுத்தவன்லாம் எதுக்கு? தென்றல் ஓகே சொன்னா அடுத்த நிமிஷமே அவ கழுத்துல தாலி கட்டதான் உங்க பேரன் எப்பவும் தயாரா இருக்கானே. யாரு? ஆகாஷ சொல்றியா? நான் சொல்லாம ஆகாஷ் அவ கழுத்துல தாலி கட்டிடுவான்னு நினைக்கிறியா? ஐயோ மாமியாரே, நம்ம கதை எல்லாருக்கும் ஓபன் ஆயிடுச்சு. ஆனா நீங்க மட்டும்தான் அடிக்கடி மறந்து போயிடுறீங்க. உங்க பேரங்கிறது ஆகாஷ் மட்டும் இல்லை, என் பையன் சித்துவும் தான். நான் சித்துவை தான் சொன்னேன். தென்றல் ஓகே சொன்னா உடனே அவ கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்கான்னு சொன்னேன்.
இப்ப எதுக்கு முறைக்கிறீங்க? இது என்ன உங்களுக்கு புது தகவலா? நான் தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, என் பையன் சித்து தென்றல சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான். அதனால நீங்க இனிமே தென்றல் வாழ்க்கைய பத்தி கவலைப்படவே வேணாம். அவளுக்கு என் பையன் சித்து இருக்கான். சித்துவுக்கும் தென்றலுக்கும் நான் கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்ன அடுத்த சவாலா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கங்களேன். உன் பையன் சித்துவ கட்டிக்க தென்றல் எப்படி சம்மதிப்பா? தென்றல உன்னால சம்மதிக்க வைக்க முடியுமா? ஏன் முடியாது? எழுதி வச்சுக்கங்க. எண்ணி இன்னும் ஒரே மாசத்துல நான் எப்படியும் தென்றலுக்கு என் புள்ள காதல புரிய வச்சு அவளுக்கும் என் பையன் சித்துவுக்கும் கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். இது சவால். இதுக்கு முன்னால நீ போட்ட சவால்ல நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இந்த சவால்ல உன்னால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா உன் பையனை கட்டிக்கிறதுக்கு தென்றல் என்னைக்குமே சம்மதிக்க மாட்டா. சம்மதிப்பா. சம்மதிக்க வச்சு காட்டுறேன். பார்க்கலாண்டி, பார்க்கலாம். உன்னை நம்பிதான் சவால் விட்டுருக்கேன் பிள்ளையாரப்பா. நீதான் என் பையனையும் தென்றலையும் சேர்த்து வைக்கணும்.